இந்த வீடியோவில் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஒல்லியா இருந்தாலும் சரி, குண்டா இருந்தாலும் சரி, இது எல்லாரும் தெரிஞ்சாகணும். உங்களில் ஒருவனாக பேசுகிறேன். இந்த வீடியோ எஜுகேஷனலா இருக்கும், இன்ஃபார்மேட்டிவா இருக்கும், ஃபன்னா இருக்கும், அதை விட கொஞ்சம் சயின்டிஃபிக்கா இருக்கும். எஸ், இது எல்லாமா இல்லைனா என்கிட்ட கேட்காதீங்க, கம்பெனி பொறுப்பேற்றுக்காது. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஓவராக பில்டப் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம டாபிக்குள்ளே போவோம். எப்படி நான் வந்து 2 months 4 kilograms ஆஃப் வெயிட்டை குறைச்சேன் அப்படின்றது தான் டாபிக். பட் அதை விட முக்கியமாக நான் எந்த ஒரு எக்ஸசைஸும் செய்யலை, எந்த ஒரு டயட்டையும் ஃபாலோ பண்ணல. அப்போ எப்படி நான் வந்து எடையை குறைச்சேன் அப்படின்றது தான் டாபிக். ஏன்னாப்பா எங்களுக்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு உன்னை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா இந்த டாபிக் எடுத்ததே என்னால் தான். ஸோ என்னை வச்சு தான் இந்த டாபிக் ஆரம்பிக்க போகிறேன். இனிமேல் தான் நம்ம வந்து நிறைய சயின்டிஃபிக்காக, இன்ஃபர்மேட்டிவாக, ஃபன்னாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த மாதிரி 4 kilograms ஆஃப் வெயிட்டை குறைச்சதை வந்து நான் ஹாப்பியாக சொல்லலை, சேடாக சொல்லிகிட்டு இருக்கேன். எஸ், சேடாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா தான் அந்த வீடியோவில் என்னை பற்றியே பேசிகிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் தான் கவர் ஆவீங்க. அந்த இடத்துல உங்களை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக என்னோட ஏஜ் இப்போ பார்த்தா 24 நடந்துக்கிட்டே இருக்குது. என்னோடய வெயிட்டு பார்த்தா 56க்கும் 57க்கும் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 3-4 months இங்கே நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் தான் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு. பட் என்னோட ஏஜில் இருக்கவங்கலாம் நார்மலாக 65-70 இருக்காங்க. நம்ம அண்டர் வெயிட்டா அப்படின்ட்டு அப்போ தான் எனக்கே தெரிஞ்சு. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். அது எப்படி ப்ரோ அதே வீட்டில் உன்னோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணனா? ஆக்சுவலாக நான் வீக்லி 3 days வந்து எக்ஸசைஸ் செய்வேன். அதாச்சும் ஹெவியான ஒர்க் அவுட்டில் இருந்து லைட்டான ஒர்க் அவுட் வரை எல்லாத்தையும் செய்வேன். புஷ்அப்பு, அதுக்கப்புறம் அது இதுன்னு எக்கச்சக்கமான விஷயம் செய்வேன். நீங்கள் சொல்லலாம் புஷ்அப்லாம் ஒரு எக்ஸசைஸா அப்படின்ட்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள் தெரியும். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி செய்வேன். அடிக்கடி ரன்னிங்கெல்லாம் போயிடுவேன். இந்த மாதிரி ரன்னிங் போய் எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படின்ட்டு எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு அதே வீட்டில் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஓகேவா? பட் நான் என்ன பண்ணேன்னா லாஸ்ட் ஒரு 2 months எக்ஸசைஸ் செய்கிறத கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணிட்டேன். எப்படி ப்ரோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணிவிட்டு 4 kilograms ஆஃப் வெயிட்டை குறைச்சிங்க? ஒன்றும் புரியலையே, கதை அடிச்சு விட்றீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. இங்கே தான் நம்ம ரியலான சயின்டிஃபிக்கான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஏன் அந்த வீடியோவில் போக போக சயின்டிஃபிக்காக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இந்த டாப்பிக்கு நினச்சி வீடியோ வரலையே அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க. பட் உங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்ட்டு நான் பிலீவ் பண்ணுறேன். நம்ம வேறு ஆங்கிளில் பேச ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, இந்த விஷயம்லாம் நடந்தது எப்போனா மார்ச் ஏப்ரல் 2024 அந்த டைமில் தான் இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த டைமில் பார்த்தா என்னோட சேனலில் ஹவு டு கெட் 6 pack இன் 3 months அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதையும் இதையும் கனெக்ட் பண்ணிக்காதீங்க. நான் அந்த டைமில் தான் எக்ஸசைஸே செய்யாமல் இருந்தேன். அந்த வீடியோ ஆக்சுவலாக ஜான்வரி 2024 ஷூட் பண்ணது. ஸோ அது இதையும் கனெக்ட் பண்ணிடாதீங்க. ஓகேங்க, என்னாச்சுன்னா நான் டெய்லி இல்லைனாலும் வீக்லி 3 to 4 days ஆச்சு எக்ஸசைஸ் செய்யணுன்ட்டு 3 to 4 days வந்து புஷ்அப்பு அது இது இந்த மாதிரி எல்லா எக்ஸசைஸையும் கலவையாக கலந்து ஒரு மாதிரி எக்ஸசைஸ் செஞ்சு பாடி ஃபிட்டாக வச்சுருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய கோல். அதனால் 3 to 4 days வந்து வீக்லி செய்வேன். அந்த டைமில் தான் வந்து ஒரு ரன்னிங் ஷூவெல்லாம் வாங்கி ரன்னிங்கெல்லாம் போகலாம் அப்படின்ட்டு ஒரு பட்ஜெட்டில் ஷூவெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த டைமில் தான் நான் எக்ஸசைஸ் செய்கிறது கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டேன். ஏன்னா அந்த டைம்ன்றது ஜஸ்ட் இப்போ ஒரு 2-3 months முன்னால் தான். இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரில. அந்த டைம்ன்றது மார்ச் ஏப்ரல் 2024. அந்த டைமில் வெதர் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சும்மா நடந்து போனாலே வேர்த்து கொட்டிகிட்ருக்கும். அந்த டைமில் மட்டும் யாராச்சும் எக்ஸசைஸ் செஞ்சு இருந்தீங்க கொடங்கொடங்கொடமா அப்படியே அந்த வேர்வை அந்த ஸ்வெட்டாகி செத்துருப்போம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ வேர்த்து கொட்டுச்சு. சும்மா பெட்டில் படுத்துட்டு இருந்தாலே வேர்த்து கொட்டிகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோக்கான ஆன்சர் பார்த்தா ஒரு 1 lineல முடிஞ்சிடும். அந்த 1 line எங்கே இருக்குன்னா அந்த வீடியோவோட எண்டில் இருக்கும். பட் அதுக்காக இந்த வீடியோ எடுக்கல. ஒரு டிஃப்ரெண்ட்டான டைட்டில் எடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சுற்றி வந்துட்டு இருக்கேன். பட் ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து எக்ஸசைஸ் செய்கிறது எதுக்காகனா நம்மளோட பாடியில் இருக்கிற தேவையில்லாத ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்காகவும் நம்ம எடுத்துக்கிறோங்க இல்லையா ஃபுட், அந்த ஃபுட் வந்து நம்ம பாடியில் கலோரிஸாக தான் வந்து சேவ் ஆகும். அந்த சேவ் ஆகிற கலோரிஸ் அப்படியே விட்டிங்கன்னா எக்கச்சக்கமான கலோரிஸ் வந்து நம்மளோட பிளட்டில் வந்து சுகராக வந்து கலந்துரும். அதனால் நிறைய டிசீஸ் வந்துட்டு இருக்கும். அதனால தான் தேவையில்லாத கலோரிஸை பர்ன் பண்ணவும் நம்ம பாடியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸை பர்ன் பண்ணவும் தான் நம்ம பேசிக்காக வந்து எக்ஸசைஸ் செய்கிறோம். ஓகே, வீடியோ வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற கான்செப்ட் புரியும். நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட பாடியில் இருக்கிற தேவையில்லாத ஃபேட்டை பர்ன் பண்ணவும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கலோரிஸை பாடியிலேருந்து வெளியேற்றுறதுக்காக தான் நம்ம பேசிக்காக எக்ஸசைஸ் செய்கிறோம். இந்த மாதிரி எக்ஸசைஸ் செஞ்சிங்கன்னா நம்ம பாடியிலேருந்து அந்த ஸ்வெட் வந்து நிறைய வெளியேறும். இதுக்காக தான் நம்ம பேசிக்காக எக்ஸசைஸ் செய்கிறோம். பட் இங்கே வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்குது. அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள்.
ஆக்சுவலாக இங்கே என்ன பிரச்சனைனா, நம்ம இந்த மாதிரி வெயில் காலத்தில் வெயிலில் இருந்தாலும் நம்ம பாடி வந்து ஹீட்னால ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் நம்ம வந்து எக்ஸசைஸ் செஞ்சாலும் எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படின்னு எக்ஸசைஸ் செஞ்சாலும் நம்மளோட பாடியிலேருந்து ஸ்வெட் வந்து வெளியேறும். ஸோ அந்த மாதிரி வெயில் காலத்தில் என்னோடய பாடியிலேருந்து நிறைய ஸ்வெட் வந்து வெளியேறதுனால தான் என்னோடய பாடி வெயிட் குறைஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அது அப்படி இல்லை. நம்ம வெயில் காலத்தில் நம்ம பாடியிலேருந்து வெளியேற அந்த ஸ்வெட்டும் எக்ஸசைஸ் செய்கிறதுனால பாடியிலேருந்து வெளியேற ஸ்வெட்டும் ஆக்சுவலாக ஒன்றே இல்லை, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான விஷயம். அதுக்கு பின்னால் நிறைய டிஃப்ரெண்ட்டான சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது. அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக நமக்கு எதுக்காக வேர்க்குது, எதனால் ஸ்வெட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 இடத்துல ஸ்வெட் ஆச்சு இல்லையா, 2 இடத்துலையும் ஒரே ஒரு ரீசனுக்காக தான் ஸ்வெட் ஆகுது. எதனால்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான், ஒரு குட்டான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் அந்த வெயில் காலத்துலேயும் நம்மளுக்கு வேர்க்குது, அந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்யும் போதும் வேர்க்குது. பேசிக்காக நம்மளோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் 2 இடத்துலையுமே வேர்க்குது. ஓகே, இந்த 2 இடத்துலையும் ஃபர்ஸ்ட் எதனால் வேர்க்குது, நம்மளுக்கு ஸ்வெட் ஆகுது அப்படின்னு பார்த்துருவோம். அந்த எக்ஸசைஸ் செய்யும் போதும் சரி, சும்மா அந்த வெயில் காலத்தில் வேர்க்கிறதுனாலும் சரி. இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த வெதர், அந்த ஹீட்னால எதனால் வேர்க்குதுன்னா, நம்ம வெயிலில் நடந்து போயிட்டுருக்கோம், உச்சி வெயிலில் நடந்து போயிட்டுருக்குனாலும் சரி, இல்லைனா ரூமில் உட்காந்துட்டு இருக்குனாலும் சரி, அந்த வெயில் காலத்தில் அந்த ஹீட்னால நம்மளுக்கு வந்து ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும். எதனாலனா நம்ம பாடி வந்து அந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி பாடி ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அண்ணன் ஹீட் ஆகிட்டிங்களா, கூல் டவுன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம பாடியிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்வெட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்வெட் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்வெட்டை வந்து நம்ம ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணி என்ன ஆகும், இப்போ வந்து ஹீட்டாக இருக்கிற நம்ம ஸ்கின் வந்து அந்த ஸ்வெட்டை வந்து அப்சர்வ் பண்ணிடும். அந்த ஹீட்டும் அந்த ஸ்வெட்டும் ஒன்றா சேர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எவாப்ரேட் ஆகிட்டு பாடி டெம்பரேச்சர் வந்து நார்மலான டெம்பரேச்சருக்கு எடுத்துகிட்டு வரும். இதனால தான் நம்ம வந்து சும்மா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வேர்க்குது, அந்த ஹீட்னால, வெதர்னால. ஓகேவா? பட் இந்த இடத்துல நம்ம எக்ஸசைஸ் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட பாடியில் வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். அது வந்து எக்ஸ்டர்னல் வெதர்னால பாடி ஹீட் ஆகலை, நம்ம செய்கிற எக்ஸசைஸ்னால நம்மளோட பாடி வந்து ஹீட் ஆகுது. ஸோ அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக தான் அந்த டைம்லையும் நம்மளோட பாடியிலிருந்து ஸ்வெட் ஆகும். அதனால நம்மளோட பாடி வந்து மறுபடியும் நார்மலான டெம்பரேச்சருக்கு வரும். இந்த மாதிரி வெதர்னாலும் நம்மளோட பாடியிலேருந்து ஸ்வெட் ஆகும். அதே சமயம் நம்ம எக்ஸசைஸ் செய்கிறதுனால நம்மளோட பாடியிலேருந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும் இல்லையா, அதை குறைக்கிறதுக்காகவும் நம்மளுக்கு வந்து ஸ்வெட் ஆகும். இதனால தான் பேசிக்காக வந்து நம்மளுக்கு ஸ்வெட் ஆகும். இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, இனிமேல் தான் நம்ம ஸ்பெஷல் ஐட்டமே வரப்போகுது, இன்னும் சயின்டிஃபிக்காக. ஓகே, அடுத்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரி வெதர்னால நம்மளோட பாடியிலிருந்து வர ஸ்வெட்டும் நம்ம எக்ஸசைஸ் செய்கிறதுனால நம்மளோட பாடியிலிருந்து வர ஸ்வெட்டும் எக்ஸாக்டாக ஒன்றே கிடையாது. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெதர்னால நம்மளுக்கு வந்து ஸ்வெட் ஆகுது இல்லையா, அதை பற்றி பார்த்துருவோம். எதனால் நம்மளுக்கு வந்து வெதர்னால ஸ்வெட் ஆகுதுன்னா, நம்மளோட பாடியில் ஸ்கின்னு கீழே வந்து எக்ரீன் கிளாண்ட் அப்படின்ட்டு ஒரு சுரப்பி இருக்கும். நம்மளோட பாடி வந்து ஹீட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிச்சுன்னா நம்மளோட பாடியிலேருந்து ஸ்வெட்டை வந்து வெளியேற்றும். இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, நம்மளோட பாடியில் ஓவராலாக எல்லா இடத்துலையுமே இந்த எக்ரீன் கிளாண்டுன்றது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். இது வந்து நம்மளோட பாடி வந்து ஹீட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிச்சுன்னா அப்போ வந்து நம்மளோட பாடியிலேருந்து ஸ்வெட்டை வந்து வெளியேற்றும். ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட், இந்த மாதிரி இது வெளியேற்றுது இல்லையா ஒரு ஸ்வெட்டு, இந்த ஸ்வெட் வந்து வாட்டர்லெஸ்ஸான ஸ்வெட். அதாச்சும் அந்த ஸ்வெட்டுக்கு வந்து ஸ்மெல்லே இருக்காது. ஏன்னா அது வெளியேற்றுறது வந்து வாட்டரி கண்டென்ட். மீன்ஸ் பேசிக்காக என்னென்னா, இது வெறும் ஒரு டீஹைட்ரேஷன் தான், நம்மளோட பாடியிலேருந்து வாட்டரி கண்டென்ட் வெளியேறும். இது வந்து ஒரு நார்மலான ஸ்வெட். ஓகேவா? இந்த எக்ரீன் கிளாண்ட்லேருந்து வெளியேறது வந்து நார்மலான ஸ்வெட். அதாச்சும் இந்த வெதர்னால நம்மளோட பாடியிலேருந்து ஃபர்ஸ்ட் டைப்பாக வெளியேற ஸ்வெட் வந்து வெறும் வாட்டரியான வாட்டர்லெஸ் ஸ்வெட். இதனால நம்மளோட பாடியில் டீஹைட்ரேஷன் தான் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? பட் ஆனால் நம்ம வந்து எக்ஸசைஸ் செய்யும் போதோ, ரன்னிங் போகும்போதோ, வாக்கிங் போகும்போதோ நம்மளோட பாடியிலேருந்து ஸ்வெட் வருது இல்லையா, அது எதனாலனா ஃபர்ஸ்ட் டைப்பாக நான் சொன்னேன் இல்லையா, அந்த எக்ரீன் கிளாண்ட் அப்படின்ற ஒரு கிளாண்ட்லேருந்து ஒரு ஸ்வெட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு, அப்படின்ற கிளாண்டில் இருந்தும் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வெட் ப்ரொடியூஸ் ஆகும். பட் ஆனால் அது கூடவே அப்போக்ரைன் கிளாண்ட் அப்படின்ற இன்னொரு கிளாண்டில் இருந்து இன்னொரு டைப் ஆஃப் ஸ்வெட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் அந்த வாட்டரான ஸ்வெட், அதாச்சும் ஸ்மெல்லான ஸ்வெட். இந்த அப்போக்ரைன் கிளாண்ட் வந்து நம்மளோட பாடியில் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது. நம்மளோட ஆம்பிட்டில் இருக்கும், ஸ்கால்பில் இருக்கும், நம்மளோட பாடியில் எங்கெங்கெல்லாம் ஹேர் இருக்கோ அந்த இடத்துல தான் இந்த கிளாண்ட் இருக்கும். அந்த டைப் ஆஃப் ஸ்வெட்டெல்லாம் நம்மளோட பாடியில் எங்கெங்கெல்லாம் ஸ்வெட் ஆகும் அப்படின்ட்டு ஒரு இமேஜ் காட்டுற, அதில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நம்மளோட ஸ்கால்ப்பும் சரி, ஆம்பிட்டு சரி, இடுப்பு கீழும் சரி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்வெட் ஆகும். அது வந்து வாட்டரான ஸ்வெட். ஸோ நம்ம எக்ஸசைஸ் செய்யும் போது இந்த மாதிரி வாட்டரான ஸ்வெட்டும் வரும், ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த வாட்டரியான ஸ்வெட்டும் வரும், ரெண்டுமே வரும். ஓகே, இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த டைப் ஆஃப் ஸ்வெட் வந்து நம்மளோட பாடியிலிருந்து வெளியேறதுனால தான் நம்மளோட பாடி வந்து வெயிட் குறையுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் இல்லை. அப்போ எதுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய கிளாஸ் எடுத்துன்னா, நம்மள ஒரு சிலர் வந்து மிஸ்கன்செப்ஷனில் இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. நம்ம எக்ஸசைஸ் செஞ்சால் நம்மளோட பாடியில் இருக்கிற ஃபேட்டெல்லாம் கரைஞ்சி, அந்த கலோரிஸ் எல்லாம் கரைஞ்சி வேர்வையாக வெளியேறும். அதனால தான் நம்மளோட பாடி வெயிட் வந்து குறையுது. பேசிக்காக நம்மளோட பாடியிலேருந்து வேர்வையை வெளியேற்றிட்டா நம்மளோட பாடி வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்ட்டு நான் சின்ன வயசில் நினச்சிட்டு இருந்தேன்.
சின்ன வயசுனா ரொம்ப இல்லை, என்னோடய காலேஜ் படிக்கும்போது தான், ஒரு யூஜி டிகிரி படிக்கும்போது தான், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் தான் நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அப்படி கிடையவே கிடையாது. நம்மளோட பாடியிலேருந்து ஸ்வெட் வெளியேறினா பாடி வெயிட் எல்லாம் குறையாது. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் வீடியோவை இந்த ஆங்கிள் எடுத்துகிட்டு வந்தேன். கொஞ்சம் சயின்டிஃபிக்காகவும் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்மளோட பாடியிலேருந்து ஸ்வெட் எல்லாம் வெளியேறுச்சுன்னா பாடி வெயிட் எல்லாம் குறையாது. நம்மளோட பாடியோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் பேசிக்காக ஸ்வெட் ஆகுது. அந்த வெயில் காலத்தில் அந்த ஹீட்னாலும் சரி, நம்ம எக்ஸசைஸ் செய்யும் போது நம்ம பாடியிலேருந்து ஜென்ரேட் பண்ணுற ஹீட்டை குறையிறதுக்கும் சரி, பேசிக்காக நம்மளோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண தான் அந்த ஸ்வெட்டை ப்ரொடியூஸ் ஆகுது. அதை ஃபஸ்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதனால் சொன்னேன். ஓகே, நம்மளுக்கு எதனால ஸ்வெட் ஆகுது அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இல்லையா, இந்த விஷயத்தை இப்படியே வச்சுப்போம். இப்போ நம்ம பாடியில் எப்படி வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துருவேன். இப்போ நம்ம பாடி வெயிட் லாஸ் எப்படி ஆகுதுன்ட்டு ஒரு பேசிக்காக பார்த்துருவோம், அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே, நம்ம எக்ஸசைஸ் செஞ்சால் எதனால் பாடி வெயிட் குறையுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட பாடியில் எனர்ஜி கேலரிஸ் அப்படின்ற ஃபார்மில் தான் சேவ் ஆகும். அதாச்சும் நம்ம நல்லா அடித்து உள்ள நவுத்துறல ஃபுட்டு, அது மாதிரி உள்ள நவுத்துனுங்கன்னா அது போய் கேலரிஸாக தான் நம்மளோட பாடியில் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம நடக்கிறோம், ஓடுறோம், இல்லை சும்மா உட்காந்து லேப்டாப் நோண்டுறோம், இல்லை எக்ஸசைஸ் செய்கிறோம், அந்த டைமில் அந்த கேலரிஸ் எல்லாம் பேர்ன் ஆகி தான் நம்மளுக்கு எனர்ஜியாக கிடைக்கும். அந்த மாதிரி எனர்ஜி கிடைக்கிறதுனால தான் நம்ம வெறித்தனமாக எந்த ஒரு ஒர்க்கும் செய்கிறோம். அந்த மாதிரி எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜி நம்ம பாடியில் எந்த ஃபார்ம்லலாம் சேவ் ஆகுனா மோஸ்ட்லி கார்போஹைட்ரேட்டாக சேவ் ஆகும். இன்னொரு ஃபார்மில் எப்படி சேவ் ஆகுனா ஃபேட்டாக தான் சேவ் ஆகும். இந்த மாதிரி 2 ஃபார்மில் தான் மோஸ்ட்லி நம்மளோட பாடியில் எனர்ஜி சேவ் ஆகும். இப்போ நம்ம நார்மலான ஆக்டிவிட்டி செஞ்சுட்ருக்கோம், ஏதாச்சும் எழுதிட்டுருக்கோம், படிச்சுட்ருக்கோம், நடந்துட்டுருக்கோன்னா அந்த டைமில் கார்போஹைட்ரேட்டாக இருக்குது இல்லையா, அந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை தான் நம்ம பாடி எடுத்துக்கும். நம்ம பாடி எடுத்துக்கிட்டு நம்ம ஆக்டிவாக அந்த ஒர்க்கை செய்வோம். பட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம எதனால் குண்டாக இருக்குன்னா நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட்னால தான் நம்ம குண்டாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நம்மளோட பாடி வெயிட்டை லூஸ் பண்ணணும்னா நம்ம பாடியில் இருக்கிற அந்த ஃபேட்டை குறைச்சா தான் நம்மளோட பாடி வெயிட் குறையும். ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நார்மலான ஆக்டிவிட்டீஸ் பண்ணிங்கன்னா கார்போஹைட்ரேட் தான் பர்ன் ஆகும். ஹெவியான ஆக்டிவிட்டீஸ், ரன்னிங், வாக்கிங், எக்ஸசைஸ் செஞ்சால் தான் நம்மளோட பாடியிலேருந்து ஃபேட் பர்ன் ஆகும். அந்த ஃபேட்லேருந்து நம்ம பாடி எனர்ஜி எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஹெவியான ஒர்க் அவுட்டு, எக்ஸசைஸு, ரன்னிங்கு, வாக்கிங் இதெல்லாம் செஞ்சால் தான் கார்போஹைட்ரேட் பர்ன் ஆகுது நிறுத்திட்டு நம்மளோட பாடியில் இருக்கிற ஃபேட் பர்ன் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி செஞ்சால் தான் நம்மளோட பாடியில் அந்த வெயிட் லாஸ் ஆக்சுவலாக நடக்கும். ஸோ ஆக்சுவலாக நம்மளோட பாடி வெயிட்டை குறைக்கணும்னா நம்மளோட பாடியில் ஒரு கலோரி டெஃபிசிட்டை உருவாக்கணும். அதாச்சும் நம்ம எடுத்துக்கிற கலோரியை விட நம்மளோட பாடியில் கலோரி கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை எப்படி அச்சீவ் பண்ணலாம்னா, ஒன்று நம்ம டயட் இருக்கிறதுனால அந்த கலோரி டெஃபிசிட்டை நம்ம பாடியில் உருவாக்க முடியும். எக்ஸசைஸ், ரன்னிங் எல்லாம் செய்கிறது மூலமாக நம்மளோட பாடியில் அந்த கலோரி டெஃபிசிட்டை எடுத்துகிட்டு வர முடியும். இந்த விஷயத்தினால தான் நம்மளோட பாடியில் ஆக்சுவலாக பாடி வெயிட்டை குறைக்கவே முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம நம்மளோட டாபிக் வருவோம். எனக்கு பார்த்தாலே தெரியுது என்னோட வீடியோவும் ஆடியோவும் சிங்க்கே ஆகலாம் அப்படின்ட்டு நான் ஏதாச்சும் வேறு காட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம மறுபடியும் நம்மளோட டாபிக் வருவோம். ஒரு சூறாவளி கிளம்பியது அப்படின்னு நம்ம எக்ஸசைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அந்த இடத்துல என்ன ஆகுனா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பாடியில் இருக்கிற கலரிஸ் பேர்ன் ஆகி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இந்த மாதிரி பேர்ன் ஆகும்போது நம்மளோட பாடியில் ஹீட் ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட்டை கூல் டவுன் பண்ணதான் நம்மளோட பாடியில் ஸ்வெட் ப்ரொடியூஸ் ஆகும். அண்ணன் ஹீட் ஆகிட்டீங்க, கொஞ்சம் கூல் ஆகுங்க அப்படின்ட்டு ஸ்வெட் ப்ரொடியூஸ் ஆகி நம்மளோட பாடி டெம்பரேச்சரை மறுபடியும் நார்மலாக எடுத்துகிட்டு வரும். இந்த ஸ்வெட் ப்ரொடியூஸ் ஆகலாம் என்ன ஆகுனா, எரிமலை எப்படி பொறுக்குன்னு விவேக் சொல்கிற மாதிரி எரிமலை ஆயிடுவீங்க, கூல் ஆக மாட்டீங்க. மீன்ஸ் பாடி டெம்பரேச்சர் ஹைலே இருக்கும். அது என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும், புகஞ்சிருவீங்க. சயின்டிஃபிக்காக நம்மளோட ஸ்வெட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம பாடியில் இருக்க அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் தான். அது ஆட்டோமேட்டிக்காக அது இஷ்டத்துக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும். நான் என்னோட வேர்வையை நிறுத்துறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலே நிற்காது, காடு கும்பிட்டாலும் நிற்காது, தியானம் பண்ணாலும் நிற்காது. அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் நினச்சாதான் வேர்வை வரதையும் வராதையும் கண்ட்ரோல் பண்ணும். அது அது இஷ்டத்துக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஹார்ட் மாதிரி. அது நம்ம பாடி ஹீட்டாக இருக்குன்னு நினச்சிச்சுன்னா வேர்வையை ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுரும், ஹீட்டாக இல்லைன்னு நினச்சிச்சுன்னா கூல் டவுன் பண்ணி விட்டுரும். அது இஷ்டத்துக்கு கஷ்டப்படாமல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். எக்ஸாக்டாக சொன்னால் நம்ம தலையில் ஒரு தலை இருப்பார், அவர் தான் ஹைப்போதலாமஸ். அவர் தான் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் ஆகிறதுக்கு காரணம். நம்மளோட பாடி ஹீட் ஆச்சு கூல் ஆச்சுன்னா அவரை போய் கேட்கலாம், ஏன்னா அவர் தான் அதுக்கு பொறுப்பு. நம்ம பிரைன் சொல்லுவோம், தம்பி உன்னை வேலைக்கு வச்சுருக்கிறது பாடியோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணதான், அதை விட்டுட்டு நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு பிரைன் சொல்லிடும். அதனால் நம்ம ஹைப்போதலாமஸ் பாடி ஹீட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிச்சுன்னா, கூல் டவுன் பண்ணுன்னு அப்படின்ட்டு ஸ்வெட்டை
ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நம்மளோட பாடியில் டெம்பரேச்சரில் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அவர் தான் காரணம். அவரை போய் நீங்கள் கேட்கலாம். அவர் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டார். அவர் இஷ்டத்துக்கு ஒர்க் பண்ணுவார். ஏன்னா அது வந்து ஒரு அனிச்சை செயல். நம்ம பாடி ஹீட்டாக இருக்குன்னு சொன்ன உடனே வந்து அவர் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸ்வெட்டை ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். இப்படி தான் இருக்கும். நம்ம பாடி வந்து எரியுதடி மாலா போடு எரியுதடி மாலா போடு. ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? இருக்கிறதே 5 தான். ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு. ஆன் பண்ணி விட்டுருவாரு நம்ம ஹைப்போதலாமஸ். ஸோ அல்டிமேட்டா கன்க்ளூஷன்ல என்ன சொல்றேன்னா, நம்மளோட பாடியில வெதர்னால ஒரு ஸ்வெட் வெளியே வருது இல்லையா, பாடி ஹீட் ஆயிருக்குன்னு ஒரு ஸ்வெட் வெளியே வருது இல்லையா, அது ஆக்சுவலா என்னன்னா ஒரு டீஹைட்ரேஷன் தான். நம்மளோட பாடியிலேருந்து வாட்டரியான ஸ்வெட் தான் வெளியேறும். இது ஆக்சுவலா நம்மளோட பாடியில வெயிட் லாஸ்க்கு காரணமே இல்லை. இதனால ஆக்சுவலா நம்மளோட பாடியில வந்து வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. ஆகும், பட் வெரி மினிமலாக ஆகும். பட் மறுபடியும் அந்த வெயிட் வந்து கெயின் ஆயிரும். ஸோ ஆக்சுவலாக இந்த வெதர்னால வர அந்த ஸ்வெட்னால நம்மளோட வெயிட் லாஸ் எல்லாம் ஆகவே ஆகாது. அது ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எக்ஸசைஸ் செய்யறதுனால நம்மளோட பாடியிலேருந்து ஸ்வெட் ஆகுது இல்லையா, அதனால நம்ம ஃபிட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல ஆக்சுவலாக ஸ்வெட்டும் வெளியே வரும். பட் அங்கே ஆக்சுவலாக கேலரிஸும் பேர்ன் ஆகிருக்கும். அது வந்து கார்போஹைட்ரேட்டில் இருந்தோ ஃபேட்டில் இருந்தோ பேர்ன் ஆகிருக்கும். ஆக்சுவலாக கேலரிஸ் பேர்ன் ஆகிருக்கிறதுனால நம்மளோட பாடியில் வெயிட் ஆக்சுவலாக குறைஞ்சிருக்கும். ஸோ அல்டிமேட்டாக வெதர்னால் வர ஸ்வெட்னால பாடி வெயிட் குறையாது. பட் இந்த இடத்துல எக்ஸசைஸ் செய்கிறதுனால வர ஸ்வெட்னால பாடி வெயிட் குறையும். எதனால அங்கே கேலரிஸ் பேர்ன் ஆகிருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய வீடியோவாக இழுத்தேன். பட் ஆக்சுவலாக வீடியோ ஒன்றும் முடியல. சரி, ஓகே, இவ்வளோ பெரிய சயின்ஸ் கிளாஸ் எடுத்த நல்லா தான் இருந்துச்சு. பட் நீ இனிஷியல் ஒன்று சொன்னியே, எக்ஸசைஸும் செய்யாமல் டயட்டும் இல்லாமல் 4 kilograms ஆஃப் வெயிட்டை குறைச்சுன்னு சொன்னியே, அது உண்மையா? நீங்கள் இவ்வளோ பெரிய வீடியோ பார்த்துட்டு அதை மறந்துருப்பீங்கன்னு நினச்சேன். பட் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஆக்சுவலாக அது வந்து உண்மைதான். எஸ், ஆக்சுவலாக அது உண்மை தான். என்னாச்சுன்னா, நான் இப்போ வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக சென்னைக்கு வந்திருக்கேன். இங்கே நான் ஒரு பிஜியில் தங்கியிருக்கேன். இங்கே என்னோடய பிஜிக்கும் என்னோடய ஆஃபீஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய ஜாப் வந்து 10 o'clock இருக்கும். நான் ஆக்சுவலாக இங்கேருந்து எப்போ கிளம்புனா 9:50 தான் கிளம்புவேன். 10 minutes 2 கிலோமீட்டர் நடந்து போகிறது சாத்தியமா? பட் அது சாத்தியம். நான் வேகமாக புயல் மாதிரி நடந்து போவேன். ஒரு 10:05 ஒரு 10:10 ஆஃபீஸில் போய் சேருவேன். இந்த மாதிரி நான் புயல் வேகத்தில் மணிக்கு 360 கிலோமீட்டரில் இல்லைனாலும் ஏதோ ஒரு ஸ்பீடில் போகிறதுனால என்னோட பாடியில் எக்கச்சக்கமான கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகும். என்னோட பாடி வந்து எக்கச்சக்கமாக ஹீட் ஆகும். இங்கே என்ன நடக்குதுன்னா, நான் எக்ஸசைஸ் செஞ்சு கலோரி பேர்ன் பண்ணுறதை விட இந்த மாதிரி நடந்து புயல் மாதிரி போகிறதுல என்னோட பாடியில் எக்கச்சக்கமான கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகுறத நான் பார்த்தேன். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸசைஸ் செஞ்சிட்ருக்கோம். அதுக்கு நடுவில் எதுக்கு நீ போய் புஷ்அப்பு ரன்னிங்கெல்லாம் போயிட்டுருக்க, அதை நிறுத்துடா ஏகே அப்படின்னு அது சொல்லி நிறுத்திட்டேன். ஸோ இந்த மாதிரி மார்னிங் ஆஃபீஸ் போகிறது ஒரு 2 கிலோமீட்டர் புயல் வேகத்தில் போகிறது, ரிட்டர்ன் வரும்போது ஒரு 2 கிலோமீட்டர் புயல் வேகத்தில் வர்றது, இப்படின்னு நடந்ததுனால என்னோடய பாடியில் ஆக்சுவலாக வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. அது மட்டும்தான் காரணமானு கேட்டால் அது மட்டும் இல்லை. இந்த வெயில் காலத்தில் அடித்த வெயிலில் என்னோடய பாடியிலேருந்து வெளியேறின ஸ்வெட்டும் சரி, அந்த டீஹைட்ரேட்னால ஆனதும் சரி, அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் ஃபுட்டெல்லாம் நான் வந்து டைமுக்கெல்லாம் எடுத்துக்கல. ஏதோ கடனுக்கு சாப்பிட்ணுமே அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். என்னோடய பாடிக்கு தேவையான அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் கரெக்டாக கிடைக்காதனால என்னோடய பாடியில் ஃபேட்டும் வந்து சேரல, தேவையான அளவு அந்த நியூட்ரியன்ஸும் சேராதனால பாடி ஆக்சுவலாகவே வெயிட் குறைஞ்சிருச்சு. 57 கிலோகிராம் இருந்த நான் இப்போ 52க்கு வந்துட்டேன். இதுதான் ஆக்சுவலாக நடந்தது. இந்த ரீசனால் தான் நான் எக்ஸசைஸ் செய்கிறத கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணேன். ஆல்ரெடி வீக்காக இருக்கைக்கு இனிமேல் செஞ்சுனா போயிடுவேன் அப்படின்ட்டு நான் நிறுத்திட்டேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டாபிக் பேசணும் தான் என்னோட பெரிய ஆசையே. நான் வந்து ஜாபு, மணி, அந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருப்பேன். தேவையில்லாத விஷயமா அதுதான் தேவையான விஷயம். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருப்பேன். பட் அதையும் தாண்டி இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக, இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். இந்த மாதிரி இன்னும் 2-3 வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ரொம்ப ஃபன்னாக, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபன்னாக இருக்குமான்னு எனக்கு தெரியல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன குழந்தைங்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன், பண்ணுங்கள். என்ன பண்ணுறது? ஓகேவா? இன்னும் என்ன சொல்லலாம்? ஓகே, இதுவே போதும். எது பண்ணிங்கனாலே மோர் தென் எனஃப். இப்போ உங்கள் பாடியில் ஸ்வெட் ஆனால் என்ன பண்ணணும்? எரியுதடி மாலா போடு எரியுதடி மாலா போடு. ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12
போறது இருக்கிறதே 5 தான் ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு. ஃபேனை போடு அப்படின்ட்டு கவர்மெண்ட்ல கொடுத்த ஃபேனையோ இல்லை நீங்கள் சொந்தமாக வாங்கின ஃபேனையோ போட்டிங்கன்னா பாடியில் இருக்கிற ஸ்வெட் வந்து எவாப்ரேட் ஆகிடும். அதனால் கூல் ஆகிடுவீங்க. இது சும்மா ஃபன்னுக்காக சொன்னேன். பாய். எரியுதடி மாலா பேனர் போடு போடு எரியுதடி மாலா பேனர் போடு